பழைய வீடியோனாலும் சம்டைம்ஸ் ஓல்ட் இஸ் கோல்டுங்க. ஏன்னா, பிற்காலத்துல என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறத அறியாமலேயே உண்மைய சில நேரங்கள்ல பேசியிருக்காங்க. இப்படிதான் ஜர்னலிஸ்ட் தன்னை சொல்லிக்கிற பிஸ்மி அவர்கள், விஜய் எவ்வளவு பெரிய ஃப்ராடு அப்படிங்கிறத இந்த காணொளியில எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிறாரு. வேடிக்கை என்னன்னா, இன்னைக்கு அதே பிஸ்மி தான் உழுந்து உழுந்து விஜய்க்கும், விஜயோடைய அரசியலுக்கும் முட்டு குடுத்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனா, இன்னைக்கு டிஜிட்டல் எரா. நீங்க முன்னால பேசின உண்மை இன்னைக்கு பின்னால வந்து உங்களையே தாக்கும் காலம். கரடிய காரி துப்புன மொமெண்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். பாருங்க. அந்த காலத்துல விஜய் கொடுத்த பேட்டி எல்லாம் போய் பார்த்தா நான் ரஜினியை பார்த்து தான் சினிமாக்கு வந்தேன் அப்படின்னு பல பேட்டிகள் கொடுத்திருக்காரு. எங்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்காரு. அதே விஜய் சந்திரமுகி படத்தை விட சச்சின் படம் வந்து அதிக நாட்கள் ஓடணும், அதிக நாட்கள் ஓட்ட வைக்கணும் அப்படின்னு எஸ்சிஎஸ்சி வந்து ஒரு முயற்சி எடுத்தாரு. உண்மையில் சந்திரமுகி வந்து மிகப்பெரிய வெற்றி, பயங்கரமான வசூல் சாதனை. அந்த அளவுக்கு சச்சின் ஓடல. ஆனா சந்திரசேகர் என்ன பண்ணாரு அப்படின்னா, தானு வந்து அவருடைய நண்பர் அப்படிங்கிறதுனால தானு கிட்ட சொல்லி எப்படியாவது சச்சின் படத்தை வந்து சந்திரமுகியை விட ஒரு நாளாவது நீங்க அதிக ஓட்டி காட்டணும்னு சொல்லி வேற வழி இல்லாம வாடகை கொடுத்து அந்த படத்தை ஓட்டினாங்க. இப்ப தேவி காம்ப்ளெக்ஸ்ல சின்ன ஸ்கிரீன்லாம் இருக்கு, தேவி கலா மாதிரி ஏதோ ஒரு தியேட்டரு. அங்க நீங்க போய் பாத்தீங்கன்னா அந்த ஸ்கிரீனே பூட்டி இருக்கும். ஆனா கவுண்ட்ல பாத்தீங்கன்னா அது இத்தனாவது நாள் அத்தனாவது நாள் வந்துகிட்டே இருக்கும். இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, ரஜினி சூப்பர் ஸ்டார் தான். ரஜினி சூப்பர் ஸ்டாராக இருக்கும் போதே நம்ம அவரை விட நம்ம படம் ஓடிச்சு அப்படின்னு காட்டினோம்னா நமக்கு ஒரு பெருமை தானே. அப்படி ஒரு பெருமையை விஜய் விரும்பினார் கடந்த காலத்துல.